காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது மதுரையில் போராட்ட களத்திலிருந்து நேரடியாக காட்சிகளை பார்த்து வருகிறோம். இப்பொழுது அங்கே நூற்றுக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல கட்சியைச் சேர்ந்தவர்கள் அங்கே ரயில் மறியல் போராட்டத்தை குவிந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான அங்கே ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளையும் மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மதுரையிலும் ரயிலை மறிப்பதற்காக ரயில் நிலையத்திற்குள் வைத்திருந்த தடையை மீறி அங்கே பல கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தி தற்பொழுது ரயில் மறியல் போராட்டம் பல இடங்களில் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் மதுரையிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, சொல்லுங்க, மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் யார் ஈடுபட போறாங்க? எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அங்கு வந்திருக்காங்க? மாரிச்சாமி, அதாவது மதுரை ரயில் நிலையத்தை மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் மதுரை ரயில் நிலையத்தில் பிரதான வாயிலான கிழக்கு நுழைவாயில் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே ஒரு தொண்டர் மட்டும் ரயில் நிலையத்திற்குள் செல்ல முயற்சித்தார். அவர் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அதை கண்டித்து தற்பொழுது சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தில் நுழைந்து போராட்டத்தை நடத்தினர். மாரிச்சாமி, இப்போ தடையை மீறி அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை காவல்துறையினர் வந்து அங்க ஈடுபட்டிருக்காங்க? அதை பற்றி சொல்லுங்க மாரிச்சாமி. ரயில் மறியல் போராட்டத்திற்காக 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரயில் நிலையத்தில் கிழக்கு மேற்கு நுழைவாயில் பகுதிகளில் பாதுகாப்பு அவர்களின் தடையை மீறி இப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட அந்த மக்கள் நல கூட்டணி சேர்ந்த கட்சியினர் ரயில் நிலையத்தினர் உள்ள நிலையை முயற்சி வருகின்றனர். அவர்களை போலீசார் தடுத்து வருகிறார்கள். மாரிச்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மதுரையை பொறுத்தவரை தற்பொழுது தடையை மீறி அங்கே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருப்பதாக எமது செய்தியாளர் மாரிச்சாமி தெரிவித்திருக்கிறார்.